ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால ஓட்டம் என்கின்ற நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் முடிவாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த ஓட்டங்களை பற்றிதான சரியான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை கடைசி வரைந்தும் ஓடி முடிக்க நம்மால் ஆகும். மற்றபடி இந்த ஓட்டங்களை பற்றிதான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வராது இருக்கிறது உண்டானால் பல இடங்களில் வீழ்கை அல்லது எழுந்திருக்கக்கூடிய அனுபவங்கள், சில இடத்தில் தங்கி தாபரிக்கக்கூடிய நிலைகளை அறிய முடியாமல் போக ஆரம்பிக்கும் பொழுது வழி தடுமாறி அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக இயக்கத்தின் ஊடாக நீங்களும் நானும் பயணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனால் இந்த ஓட்டத்தினுடைய நிலைகளிலே கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் முக்கியமான தேவை என்ன அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு நகர்வும் ஒரு ஜாக்கிரதையின் அடிப்படையிலே காணப்பட வேண்டியது அவசியம். ஜாக்கிரதையாக ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கை கொள்ளணும். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இழக்க வேண்டிய காரியத்தை நம்ம இழக்கும்படிக்காக ஒப்பு கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு விதமான நகர்வுகளையும் தேவ வார்த்தைகளுக்கு இணங்க நாம் செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால இயக்கத்தில் முழு வெற்றியை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஓட்டத்தில் வரக்கூடிய பல நிலைகளை பற்றி பார்த்தோம். சில காரியங்களில் நாம் என்னென்ன விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி பார்த்தோம். சில காரியங்களை என்னென்ன விஷயத்தை விட்டு நம்ம விலக வேண்டும் என்கிறதை பற்றி நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்கள் கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ஓட்டத்தை நீங்களும் நானும் ஓடக்கூடிய நேரத்தில் லேசாக நம்ம ஓட முடியுமானா இல்லை. ஏனென்றால் நமக்கு எதிர்த்து பலவிதமான சத்துவங்கள் எதிர்த்து புறப்பட்டு வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இவைகளெல்லாம் தாண்டி நீங்கள் போக வேண்டியது அவசியமான ஒன்று. தடைகள் தாண்டப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் ஓட்டத்தினுடைய இலக்கை சென்று அடைய நம்மளால முடியும். தடைகளை தருகிறது பல காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இன்னைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான தடையை பற்றி உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சாத்தான் தன்னுடைய முழு வலிமையோடு கூட நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் ஓட்டத்தை துவங்காது இருக்கக்கூடிய வரைக்கும் சாத்தானுக்கு உங்கள் பக்கத்தில் வேலையே கிடையாது. ஆனால் என்னைக்கு இந்த காரியங்கள் யாவற்றையும் விளங்கி கொண்டு கர்த்தராகிய தேவனுடைய வழிகளிலே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஒரு அடி எடுத்து நீங்கள் வைக்கிறீங்களோ அப்போ தான் சாத்தானுடைய இயக்கம் நமக்கு விரோதமாய் கடந்து வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பல பேர் சொல்லுவாங்க, சாத்தானுடைய காரியத்தை ஒரு முறை கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து கூட கிடையாதுன்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இன்னும் கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்திற்கு இசைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகலை. அவங்க போயிட்டாங்கன்னா கட்டாயம் ஒவ்வொரு முறையும் சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான தடைகளை அவர்களுடைய கண்கள் நிச்சயமாய் காணக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ இந்த சாத்தான் தரக்கூடிய பலவிதமான தந்திரமான தடைகள் இது சாதாரணமான விதத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உலக சட்டத்திற்கு இசைந்ததாக காணப்படக்கூடியதாக இருக்குமே தவிர ஆவிக்குரிய சட்டத்திற்கு இவைகளெல்லாம் முற்றிலும் முரணாக்கப்படக்கூடிய ஒன்று. முற்றிலும் முரணாக்கப்படக்கூடிய காரியங்களை நீங்கள் எதையாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நம்முடைய மனதளவில் இது ஒரு வேளை சரி என்கிறதை பற்றி தான ஒரு மாய தோற்றத்தின் ஊடாக கடந்து போய் இவைகளின் ஊடாக நாம் நம்முடைய ஊழியத்தினுடைய நிலைகளையோ நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளையோ ஆசரிக்க துவங்குகிறது உண்டானால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக போயிடுவீங்க. ஆவிக்குரிய சட்டம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த நிலை வேற இந்த நிலை வேற. அதற்குரிய எல்லா விதமான அணுகுமுறையில் நீங்களும் நானும் ஒவ்வொரு காரியத்தையும் அணுக வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய சட்டத்திற்கு பல விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. இது ஒருவேளை சரீர பிரகாரமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய கண்களுக்கு ஒருவேளை இது அற்பமானதாக நினைவு கூறப்பட ஆரம்பித்தாலும் அதுதான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய முக்கியமான தகுதியாக காணப்படக்கூடிய ஒன்று. இதை நீங்கள் மனசில் எப்போவுமே நீங்கள் ஆழமாக வச்சுக்கணும். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய உலக ரீதியாக இவைகள் அற்பமாக நினைவு கூறப்பட ஆரம்பித்தா கூட பரலோகத்தில் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறதாக இருக்கிறதுனால இந்த சட்டங்களின்படி வாழ்ந்தால் தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அப்போ முதல் தடை எங்கே கொண்டு வரான்னா சட்டங்களை மீறும்படியான காரியங்களை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும்படிக்காய் வருகின்றார். பரலோகத்துக்கு பிரவேசிக்க வேண்டிய பல சட்டங்களை பற்றி நாம் அறிஞ்சிருக்கிறோம். அதில் குறிப்பாக முக்கியமான என்ன மீறுதல்களை தரும்படிக்காக என்ன தடையை உருவாக்கும்படிக்காக எதிராளியாகிய சாத்தான் நமக்கு எதிராக வருகிறார் என்பதை முதல் காரியம் அறிய வேண்டியது அவசியமான ஒன்று. கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிங்க. இவைகளை பற்றி சற்று விரிவாக உங்க கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் நான் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டுக்குன்னு பாருங்க. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவு குத்துகிறது போல் இருக்கிறது. முதலாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் அவ நம்பிக்கையை உருவாக்குகிறது பிசாசுடைய முக்கியமான ஒரு வேலை.
காரணம் என்ன அப்படின்னா எந்த தன்மையாக காணப்பட ஆரம்பித்தாலும் ஆவிக்குரிய சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தான் கர்த்தருடைய இயக்கத்தை பார்க்க முடியும். விசுவாசம் தளர்ந்து போகக்கூடாது. எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எந்த ஒரு விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த அந்த காலத்தை பாருங்களேன், யாருக்காகிலும் ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யும் பொழுது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லுவார். ஏன்னா இது ஆவிக்குரிய சட்டம். எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தரால் இதை செய்ய முடியும். ஆண்டவராகிய தேவன் நினைத்தால் இந்த ஒரு காரியத்தை மாற பண்ண முடியும். இந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வந்தால் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இயங்க துவங்க ஆரம்பிக்கிறார். இப்ப சாத்தான் முக்கியமான ஒரு காரியத்தை என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் நம்மை அறியாமல் இந்த ஒரு வார்த்தை நம்ம பேசியிருப்போம். கர்த்தர் உண்மையிலேயே என்னை பார்க்குறாரா? கர்த்தர் உண்மையிலே என் கூட தான் இருக்கிறாரா? ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் என் கூட தான் இருக்கிறதா? கர்த்தராகிய தேவன் என் மேல அன்பா இருக்கிறாரா? இந்த கேள்வி பல முறை நீங்களும் நானும் கேட்டுக்கிறத பார்க்க முடியும். இது எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னா, இந்த வசனம் என்ன போட்டு பாருங்க, உன் தேவன் எங்கே என்று சத்துருவானவன் எங்களை நிந்திக்கிறதை நான் பார்க்கிறேன். அவனுடைய அந்த சிந்தனை தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக மெய்யாகவே ஒன்றரை கலக்கக்கூடியதாய் விளங்கி விடுகிறது. பல நேரங்களில் பல விதமான சூழ்நிலைகள் ஒரு காரியத்தை இங்கே புரிஞ்சுக்கோங்க. கர்த்தராகிய தேவன் ஏதாகிலும் ஒரு நன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே வரவிடாமல் தடுக்கிறது உண்டானால், நம்ம ரொம்ப வேண்டி வாஞ்சித்து கேட்கக்கூடிய அந்த நன்மை ஒருவேளை வருகிறதற்கு காலதாமதம் ஆக்கப்படுகிறது உண்டானால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அதை பெறக்கூடிய தகுதி இன்னும் உன் வாழ்க்கையில் வரலன்னு அர்த்தம். கர்த்தராகிய தேவனுடைய ஜெபத்தை கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. அதை பெறக்கூடிய தகுதியை இன்னும் உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளல. அது பெறக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் பொறுமையோடு கூட காத்திருக்கின்றார். அந்த ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவைகளை உங்கள் கரங்களில் இருந்துருவார். இதுதான் ஆவிக்குரிய சட்டம். ஆனா சாத்தான் என்ன சொல்றான் பாருங்க, நீ எவ்வளவு தூரம் நீ உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நீ ஜெபிச்ச, ஆனாலும் கூட கர்த்தராகிய தேவன் கேட்கவில்லை என்று சொன்னால், அடுத்த கேள்வி என்ன கேள்வியை நீ கேட்க வேண்டும்? உன் தேவன் எங்கேன்னு கேட்கணும். ஆண்டவராகிய தேவன் உன் கூட இருக்கிறாரா? எல்லா விதமான மனிதனுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய கர்த்தர்னு சொல்றியே, இந்த கர்த்தரை நோக்கி இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நீ ஜெபிச்ச, எவ்வளவு இந்த தேவை, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு காரியம் நடக்கலன்னு சொன்னா அடுத்த கட்டமே ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். என்றாலும் கூட இந்த நேரத்திலும் கர்த்தராகிய தேவன் பொறுமை காக்கிறது உண்டானால், உன் தேவன் எங்கே என்கின்ற அடுத்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இது என்ன காரணம்? சாத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே மாய வித்துக்களை உள்ள போட்டுட்டான். சாத்தானுடைய முக்கியமான பணி என்ன? ஏதாகிலும் ஒரு காரியம் மறுக்கப்படும் பொழுது பாசிட்டிவான திங்கிங்கை சாத்தான் நம்முடைய மனசுல தரமாட்டான். நெகட்டிவ் தாட்ஸை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கிடுவான். என்ன நெகட்டிவ் தாட்ஸை உருவாக்குறான்? எது பாசிட்டிவ்? கர்த்தராகிய தேவன் ஒருவேளை இந்த காரியத்தை மறுக்கிறது உண்டானால், ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் இந்த ஒரு காரியத்தை மறுப்பார் என்கிற பாசிட்டிவ் தாட்ஸை சாத்தான் அப்புறப்படுத்தி போட்டு, நெகட்டிவாக உன் தேவனாகிய கர்த்தர் எங்க போயிட்டாரு? உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா விதமான காரியத்துக்கு முன்னால் நீ உட்கார்ந்து நீ புலம்புனியே, உன் தேவனாகிய கர்த்தருடைய ஜெபத்திற்கு பதில் உத்தரவே கொடுக்காம எங்க போயிட்டார் என்று சொல்லி உங்களை அறியாத அவிசுவாசமாகிய ஆயுதங்களை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறான். இந்த கடைசி காலத்துல விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததியை உருவாக்குகிறது சாத்தானுடைய முக்கியமான பணி. ஆண்டவராகிய இயேசுவும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதற்கு முன்பதாக கர்த்தராகிய தேவன் தம்முடைய சீஷர்களை பார்த்து மெய்யாகவே ஒரு வார்த்தையை சொல்கின்றார், மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சந்ததிகளை விசுவாசத்தை விட்டு தளர்ந்து போகக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கும் சாத்தான். இந்த சாத்தானுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவன் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிடக்கூடாது. இந்த நம்பிக்கையை தகர்க்கிறதுக்கு என்னென்ன விதமான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட முடியுமோ, இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தான் இந்த ஒரு காரியத்தை நீங்களும் நானும் மெய்யாகவே விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக பாருங்களேன், இப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. கர்த்தாவே, இந்த ஒரு காரியத்தை நீரினுடைய வாழ்க்கையில் தரணும், நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் அதிகமாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறீங்க. ஆனால் இந்த நேரத்தில் திடீர்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வருகிறது. உங்களுக்கு வட்டி இல்லாத கடனை நாங்கள் உங்கள் கரங்களிலே தருகின்றோம். நீங்கள் மாதம் இவ்வளவு இஎம்ஐ கட்டினாலே போதும், உங்களுக்கு வட்டியெல்லாம் கிடையாது, இந்த இஎம்ஐயை கட்டி எத்தனை மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சலாம்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை உங்களுக்கு முன்பதாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் அடுத்த காரியம் என்ன செய்றீங்க? கர்த்தராகிய தேவன் தரணும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையை விட்டுட்டு இது மேலே உள்ளே போயிடுறீங்க. இப்போ இந்த சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான தந்திரங்களை பாருங்களேன். நீங்கள் கர்த்தர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. நீங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறோம், இல்லாட்டி நாங்கள் செத்து போகிற ஆண்டவரே பரவாயில்ல, இல்லாட்டி கூட பரவாயில்ல, இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு மாற்று வழியை யோசிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இவைகளெல்லாம் முழுக்க சாத்தானுடைய
பிரதானமான தந்திரம் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதாகிலும் ஒரு வழியில இந்த ஒரு சூழ்நிலை அடைக்கப்படுகிறது உண்டான இன்னொரு மார்க்கத்துல போயிடலாமே. இந்த ஒரு காரியம் ஒன்றுமில்லாமல் போகிறதுல வேற ஒரு மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். தேவன் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கச் செய்கிறது பிசாசுடைய வேலை. கர்த்தராகிய தேவனை கிரியை செய்ய விடாம அவர் மேல நீ வந்து நம்பிக்கையாக எவ்வளவு நாள் வரைக்கும் நீ வந்து வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்ப. கர்த்தர் தருவார் எவ்வளவு நாள் வந்து காத்திருப்ப. கர்த்தராகிய தேவன் தந்தாலும் தராமல் போகலாம். இந்த டோர் வந்து இந்த டோர் நமக்கு ஓப்பன் ஆக்கப்பட்டிருக்கிற அதுலயும் வந்து என்ன ஒரு காரியத்தை செய்வான், இந்த டோரை ஆண்டவராகிய தேவன் தானே திறந்திருப்பாரு. ஆகவே நீ ஏன் கர்த்தர் மேல வந்து உட்கார்ந்துருக்க, இந்த டோரின் ஊடாக நீ வந்து நீ ஏன் வந்து உள்ள நீ வந்து போகக்கூடாது. இப்படி மாற்று வழிகளை உருவாக்கக்கூடிய தன்மைகளை தந்து விசுவாசம் இல்லாத சந்ததியை சாத்தான் இந்த கடைசி நாட்களில் உருவாக்குகிறார். ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா வந்து கர்த்தராகிய தேவனை ஆணித்தரமாய் மக்கள் நம்பணும். அதுதான் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம். விசுவாசம் உள்ள சந்ததியை உருவாக்கும்படிக்காகத்தான் கர்த்தராகிய தேவன் பிரியப்பட ஆரம்பிக்கின்றார். ஆண்டவராகிய தேவன் ஒருவனை அல்லவா உருவாக்கினார். அந்த ஒருவனை எப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக உருவாக்கினார்? விசுவாசமுள்ள சந்ததியை பெறும்படிக்காகத்தான் அவனை கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார். ஆனால் இப்போ சாத்தான் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்க. ஜனங்களுக்குள் இருக்கக்கூடிய கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையை அசைய பண்ணி கர்த்தராகிய தேவன் இல்லாமலும் இயங்க முடியும் என்கின்ற அவிசுவாசம் உள்ள சந்ததிகளை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறான். அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா வந்து சாத்தான் வருகிறது உண்டானால் எதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், உங்க விசுவாசத்தின் தன்மையை பார்த்துக்கோங்க. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கான்னு பாருங்க. கர்த்தர் கிரிகளை செய்யக்கூடிய வரைக்கும் நான் அமைதியா உட்கார்ந்துருக்கிறான்னு பாருங்க. அல்லது மாற்று வழி நான் வந்து யோசிக்கிறேன்னான்னு பாருங்க. இப்படி ஏதாகிலும் ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்று வழி யோசிக்கக்கூடிய அளவிற்கான தன்மை வருகிறது உண்டானால் சாத்தானுடைய வித்து உள்ள விழுந்துருச்சுன்னு அர்த்தம். கர்த்தராகிய தேவன் இயங்கக்கூடிய வரைக்கும் ஒருவேளை காலதாமதம் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையே போனா கூட பரவாயில்லைங்க, கர்த்தராகிய தேவன் இயங்கக்கூடிய வரைக்கும் நான் காத்திருப்பேன். இந்த ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் சாத்தானுடைய வித்துக்கள் என்னுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்படவில்லை என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். ஏதாச்சும் ஒரு மாற்று வழியை, ஏதாச்சும் ஒரு பக்க வழியை, இந்த ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு, இந்த ஒரு காரியம் ஓப்பன் ஆயிருக்கு, இந்த ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலே திறந்திருக்கிறது, ஸோ நான் அந்த வழியில் நான் வந்து கடந்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கத்தை தடுத்து மாற்று வழியை நீங்கள் சிந்திக்கிறது உண்டானாலே உங்களுடைய நம்பிக்கை கர்த்தராகிய தேவன் மேல் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தராகிய தேவன் பேல உங்களுடைய நம்பிக்கை இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மாற்று வழியை பற்றி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. மாற்று காரியங்களை பற்றி நீங்க வந்து எந்த விதமான விஷயம் நீங்க திங்க் பண்ணவே மாட்டீங்க. இவன்கிட்ட போய் நம்ம வந்து காசு வாங்கலாமா, அவன்கிட்ட போய் இந்த ஒரு காரியத்தை செய்யலாமா, இந்த சபையில் வரக்கூடிய மக்கள்கிட்ட வந்து இந்த விதமான காரியத்தை வாங்கலாம், நீ யோசிக்கவே மாட்டீங்க. கர்த்தர் இயங்கக்கூடிய வரைக்கும் நீ பேசாமல் உட்காந்துருப்பீங்க. அப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் சாத்தான் தன் பங்குக்கு அவிசுவாசமான சந்ததிகளை உருவாக்கக்கூடிய அளவிற்காக முதல் போராயுதத்தை அவன் மெய்யாகவே துவங்க ஆரம்பிக்கிறான். இது ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுக்கு எதிராக ஒவ்வொரு ஆண்டவராகிய தேவன் பேர்ல இப்போ முதல் நீங்க கர்த்தராகிய தேவனுக்குள் வரும்பொழுது எந்த ஒரு காரியத்தில் உள்ள வரீங்க, தேவனை ஆழமாய் நம்பித்தான் உள்ள வரீங்க. இப்ப சாத்தான் வைக்கக்கூடிய முதல் காரியம் எங்கன்னா உங்க நம்பிக்கைக்கு விரோதமான காரியத்தை உருவாக்கிடுவான். நீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? இப்ப பாருங்களேன், உதாரணமா பாருங்களேன், இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வெளியே கூட்டிட்டு வர்றாரு. வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மோசே என்கின்ற மனுஷனை பார்த்து கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார். நீ வந்து அதான் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவையான கற்பனைகள் யாவற்றையும் பெறும்படிக்காக மலைக்கு நீ வாப்பா, நோட்டில் வந்து பல விதமான காரியங்கள் யாவற்றையும் பேச போகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால மோசே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தராகிய தேவன் கற்பனைகள் யாவற்றையும் தர துவங்க ஆரம்பிக்கின்றார். ஆனால் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாருங்க, நம்மை நடத்தின தேவர்கள் எங்கேன்னு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க பாருங்களேன், நம்மை அழைத்து கொண்டு வந்த தேவர்கள் எங்கே? உடனே மாற்று கருத்துக்களை உருவாக்கி நம்மை அழைத்து கொண்டு வந்த தேவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை, உருவங்களை அவர்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ சாத்தான் செய்யக்கூடிய முக்கிய மேலே வந்து மலையில போய் கர்த்தராகிய தேவனை சந்திக்க அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் கீழே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த சந்ததியினுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் கெட்டு போனதற்கு என்ன காரணம் என்றால், சாத்தானுக்கு எவன் ஒருவன் இடம் கொடுக்கிறானோ அவன் விசுவாசம் எல்லாம் உடைந்து போக ஆரம்பிக்கிறது பார்ப்பீங்க, தகர்ந்துடும். இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் மோசைனால தான் அழைச்சி கொண்டு வரப்பட்டாங்க. என்றாலும் கூட மோசே மலையில போய் உட்கார்ந்துட்டு கீழே இறங்கி வர்றதுக்குள்ளாக மோசைக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி தங்கள் மனம் போன போக்கின்படியே கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சட்டத்தை எல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளாக மோசே பேசினாரோ அவைகள் எல்லாவற்றுக்கும் விரோதமான காரியங்களை செய்து எந்தெந்த விஷயங்களெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு அருவருப்பு என்பதை பற்றி கர்த்தர் மோசையின் வழியாய் பேசினாரோ அவைகள் எல்லாம் அந்த ஜனங்கள் தாராளமாய் செய்யப்படும் மக்களாய் விளங்கினதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை சாத்தான் தகர பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் மெய்யாகவே வரக்கூடிய நேரத்தில் என்ன விதமான விஷயம் உருவாக்கப்படுகிறது? உன் தேவன் எங்கே என்கிற ஒரு நினைவு உன் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா கூட, கர்த்தராகிய தேவன் என்னை பார்க்கிறாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நினைவு என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா கூட, ஆண்டவராகிய தேவன் என்னுடைய சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுப்பாரா என்கிற ஒரு யோசனை வந்துச்சுன்னா கூட, சாத்தானின் வித்து உள்ள வந்துருச்சுங்கிறதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா முதல் வேலைன்னா, சாத்தான் உங்கள் தேவனாகிய கர்த்தரை சந்தேகப்படும்படியான காரியங்களை உருவாக்கி விடுகிறார். தேவன் உன்னையெல்லாம் பார்ப்பாரா? தேவன் உன்னையெல்லாம் விசாரிப்பாரா? தேவன் உன் மேலெல்லாம் அன்பாக இருப்பாரா? தேவனாகிய கர்த்தரை நோக்கி எவ்வளவு நாள் நீ ஃபாஸ்டிங் இருந்தியே, உனக்கெல்லாம் கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி கர்த்தரை சந்தேகப்படக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை ஒரு சந்ததியை சாத்தான் பிறப்பிக்கும்படியான கிரியைகளை கொண்டு வருகிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்போ உங்க மனசுக்குள்ள ஏதாகிலும் ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது உண்டானால், மாற்று வழியை பற்றி நான் யோசிச்சாலே தப்பு. அந்த ஒரு காரியத்தின் ஊடாக நீங்க போயிடாதீங்க. கரெக்டாக கர்த்தராகிய தேவன் நடத்தக்கூடிய பாதை அது நேர்மையான ஒரு பாதை, நேர்வழி. ஒரு பக்க வழியை, ஒரு மாற்று வழியை, ஆண்டவராகிய தேவனுடைய அந்த வழிகளுக்கு மாறாக ஏதாகிலும் ஒரு காரியம் நம்முடைய மனதிலே தோன்றுகிறது உண்டானாலே, உடனே நீங்கள் உங்களை வைத்து உய்த்து ஆராய்ந்து பார்த்து, சாத்தானுடைய கலைகள் எங்காகிலும் இருக்கிறது உண்டானால் அவைகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். அப்போ சாத்தான் கொண்டு வரக்கூடிய முதல் ஆயுதம் என்ன? தேவனை சந்தேகப்படக்கூடிய சந்ததியை உருவாக்கும் அநேகம் விதமான தன்மைகளை இந்த கடைசி நாட்களில் சாத்தான் மனிதனுடைய மனதிற்குள் உருவாக்கி கொண்டு வருகிறார். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போதே நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ள ஆரம்பிப்பீங்க. என்ன ஒரு காரியத்தை யோசிப்பீங்க? சில ஜனங்களுடைய மனசில் குடும்பத்தில் கர்த்தராகிய தேவன் இருக்கிறாரான்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம். இரண்டாவது காரியம் என்ன? கர்த்தராகிய தேவன் பேரில் வைக்கக்கூடிய நம்பிக்கை காட்டிலும் ஊழியர்கள் மேல் நம்பிக்கை வைப்பாங்க. இது இப்போ எவ்வளோ சர்வசாதாரணமாக போயிடுச்சு பாருங்க. இந்த ஊழியன்ட்ட போனால் அற்புதம் நடக்கும், அந்த ஊழியன்ட்ட போனால் அற்புதம் நடக்கும், இந்த ஊழியன்ட்ட போனால் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும். இப்படி ஊழியர்களை தேடி அலையக்கூடிய நிலைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறதுனா, அவிசுவாசமுள்ள சந்ததியாய் சாத்தான் உங்களை வந்து உருமாற்றம் அடைய பண்ணிட்டான்னு அர்த்தம். இந்த அவிசுவாசமுள்ள ஒரு சந்ததி தான் என்ன செய்ய ஆரம்பிக்குது பாருங்க. கர்த்தராகிய தேவனை சாராமல் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சாரும் ஒரு சந்ததியாய் மாறப்பண்ண ஆரம்பிக்குது. நீங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சிருஷ்டியாகிய அந்த 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 கர்த்தராகிய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு காரியத்தை தொழுது சேவிக்க கூடாது. சிருஷ்டிகரை தான் சேவிக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய திட்டம். ஆனால் சிருஷ்டிகரை விட்டு கர்த்தராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களையோ ஊழியர்களையோ மற்ற எந்த ஒரு காரியத்தை நீங்கள் பின்பற்றுகிறது உண்டானால், இவைகளெல்லாம் சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தந்திரத்தினால் கண் சொருகி போன வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கடைசி காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்களும் நானும் பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய தேவன் ஒருவர் தான். இதற்கு மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது. கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் தேவனுக்குரியவர்கள் தான். நீங்கள் அவரை தான் பின்பற்றுமே தவிர எந்த ஊழியனையோ, எந்த ஊழியக்காரனையோ, எந்த சபையோ, எந்த விதமான நோக்கத்தையோ, எந்த ஆளுமையோ, எந்த அதிகாரத்தை எதை நீங்கள் பின்பற்றினாலும் சரி, கர்த்தராகிய தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் ஆவிக்குரிய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்கள். கர்த்தருடைய வேதம் என்ன ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன பொருள்னு பாருங்க. தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ. இரண்டாவது காரியம், சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான இரண்டாவது தந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களையும் என்னையும் நிந்தைக்கு சாத்தான் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுக்கு எதையும் வந்து ஈஸியாக வந்து தாண்டி போயிடும். ஆனால் ஒரு மனிதனுடைய அதாவது எல்லா விதமான தன்மைகளை தூஷிக்கக்கூடிய அளவிற்கான காரியங்கள் வருகிறது உண்டானால் அவைகளை எந்த மனிதனாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யாராச்சும் ஒரு மனுஷன் நம்மளை குற்றப்படுத்திட்டான்னா அந்த குற்றத்தை நீங்களும் நானும் நான் குற்றவாளி இல்லை என்பதை பற்றி ப்ரூவ் பண்ணக்கூடிய வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தூக்கமே வராது. இப்போ சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பல விஷயங்களிலே தூஷிக்கும்படியான அநேகம் சூழ்நிலைகளை உருவாக்க ஆரம்பிப்பான். ஏன்? உங்கள் மூலமாகவே ஆண்டவராகிய தேவரை தெரிந்து கொண்ட மனிதன் கூட உங்களுக்கு எழும்புவான். உங்களுடைய பெற்றோர்கள் எழும்புவாங்க, உங்களுடைய குழந்தைகள் எழும்புவாங்க, உங்களை கண்ட உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எழும்புவாங்க. நீங்கள் செய்யாத காரியத்தெல்லாம் பழித்து பேசி குற்றப்படுத்தக்கூடிய அளவிற்காக, நிந்திக்கக்கூடிய அளவுக்காக, தூஷிக்கக்கூடிய அளவுக்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையில் என்ன, இந்த பாரு நீ ஆண்டவரான்னு சொல்லி போன பற்றியா, உனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான தன்மைக்கும் காரணம் இதுதான் என்று சொல்லி உங்களையும் என்னையும் நம்முடைய மனதை உடைய பண்ணக்கூடிய அளவுக்கு நிந்தனையும் ஊடாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இப்போ இந்த நிந்திக்கக்கூடிய நிந்தனை வரும்பொழுது நம்முடைய மனதிற்குள்ளாக நம்முடைய அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அதாவது அது ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை ஜனங்கள் சீண்ட ஆரம்பித்த உடனே பல ஜனங்கள் இந்த நிந்தனை நிமித்தமாக, அவமானங்கள் நிமித்தமாக கர்த்தரை விட்டு மெய்யாக விலகி போயிடறாங்க.
இப்போ கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை, சில ஜனங்கள் வந்து நான் என்னுடைய வாழ்க்கையை தப்பே செய்யலை என்பதை பற்றி அவங்க நிரூபித்து காண்பிக்கும்படிக்காக பிரயாசப்படுறேன். இது ரெண்டுமே தப்புன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை நிரூபித்து காண்பிக்கிறது கர்த்தருடைய பணி இல்லை. ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய கையில் கொடுத்துருக்கூடிய வேலை அது கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய வேலை செய்யணும். அவன் 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 வேலையை பார்த்துட்டு போவான். அவன் நிந்திப்பான், தூஷிப்பான், எத்தனையோ விதமான காரியத்தை செய்வான். இதை கண்டு நீங்களும் நானும் மெய்யாகவே கேட்டு அவனுக்கு பதில் சொல்கிறது நம்முடைய வேலை இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை நோக்கி நீங்கள் போக வேண்டும். அப்போ நம்முடைய மனசை டைவர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சாத்தான் என்ன காரியத்தை செய்கின்றான், நிந்தனைகளை ஒப்பு கொடுத்து உங்கள் மனதை அவைகளுக்கு நேராக திசை திருப்பி தேவனுடைய பணியை விட்டு நீங்கள் ஓய்ந்திருக்கக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார். இதுல நிந்தனையின் மூலமா என்ன வந்துடும், நம்மை எறியாத கவலை, நம்மை எறியாத பாரம், நம்மை எறியாத இதெல்லாம் வந்து சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தந்திரம். இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இயக்கங்கள் குன்றி போகிறதுக்கு என்ன காரணம், கவலை ரொம்ப வந்துச்சுன்னா இயங்க மாட்டான், வேதனை ரொம்ப வந்துச்சுன்னா இயங்க மாட்டான். நிறைய ஜனங்கள் நம்ம செய்யாத தப்பை குறித்து, அதை செய்யாத ஒரு காரியத்தை பற்றி அநேக விதமான தவறான வார்த்தைகளை பேசுகிறது உண்டானால் நான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு குற்றவாளி இல்லை என்பதை பற்றி நிரூபித்து காண்பிக்கக்கூடிய அளவிற்கு கிரியைகளை செய்வானே தவிர கர்த்தருடைய வேலையை விட்டுருவோம். இப்போ சாத்தானுக்கு என்ன தேவைன்னா, நீங்களும் நானும் நிரூபித்து காமிச்சு எல்லா விதமான காரியத்திலும் உண்மையாக இருக்கணும். அது பிசாசுக்கு தேவையில்லை. நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடாது. கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பை நீங்களும் நானும் செயல்படுத்த விடாது இருக்கிறது உண்டானால் தேவனுடைய கோபம் உங்கள் மேல் மூலம். அதுதான் பிசாசனுடைய முக்கியமான பணி. அப்போ இரண்டாவது காரியம், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த நிந்தனைக்கும் அவமானத்துக்கும் செய்யாத காரியங்களுக்கு நிறைய பழிகளை பாவங்களை உங்கள் மேல் சுமத்தக்கூடிய அளவிற்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வருவாங்க, பக்கத்திலே வருவாங்க, உங்கள் கூடயே வருவாங்க, உங்கள் பக்கத்திலே உட்காந்துப்பாங்க, உங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. இவன் தான் உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவான். வசனத்தில் என்ன போட்டிருக்கு, என்னோடு கூட அப்பம் புசித்தவன் தான் தன்னுடைய குதிகாலை என் மேல் உயர்த்தினான். அப்படித்தான் நீங்கள் தான் ஒன்றா தான் இருப்பீங்க, ஒன்றா தான் படுத்திருப்பீங்க, ஒன்றா தான் பேசுவீங்க, ஒன்றா தான் இருப்பீங்க. அவர்கள் தான் உங்களுக்கு விரோதமாய் தூஷிக்கும் போது உங்களாலும் என்னாலும் ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எங்கிருந்து வருகிறது, வேற எதுவுமே கிடையாது. அவனுக்கு உங்களுக்கு எந்த விதமான பகையும் இல்லை. ஒரே ஒரு வழிதான், சாத்தானால் நீங்களும் நானும் மோசம் போக்கப்படக்கூடிய அளவிற்கான காரியங்களை சாத்தான் உருவாக்குகிறார். இதனால உங்களுடைய மனசு டைவர்ட் ஆகணும். இதனால ஆண்டவராகிய தேவனுடைய பணியில நீங்களும் நானும் நிலைச்சிருக்க கூடாது. கர்த்தருடைய கோபாக்கினைக்கு நீங்களும் நானும் உட்பட வேண்டியது அவசியம். இதுதான் பிசாசுடைய தந்திரம். அதனால நம்மை நிந்திக்கக்கூடிய நிறைய கூட்டத்தாரை சாத்தான் உருவாக்க ஆரம்பிப்பான். ஒருத்தர் ஒரு காரியத்தை பேசுவோம், ஒருத்தர் நீங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை பற்றி பேசுவோம், ஒருத்தர் வந்து உங்களுடைய அதாவது உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை பற்றி பேசுவோம், ஒருத்தர் வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை பற்றி பேசுவோம், உங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுவோம். உடனே நம்மை அறியாத ஒரு கோபம் நம்முடைய வாழ்க்கையிலே மூண்டு, என் குடும்பத்தை பேசுறதுக்கு அமையாரியா, என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பற்றி பேசுறதுக்கு அமையாரியா, நான் செய்யக்கூடிய ஊழியத்தில் கர்த்தராகிய தேவனே அநேக விதமான தப்பான ஒரு காரியத்தை பற்றி பேசாமல் இருக்கும்போது எவனோ ஒரு மனிதன் நான் செய்யக்கூடிய ஊழியத்தை பற்றி பேசுகிறதுடைய காரணம் என்ன, இப்படி ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பதில் சொல்லிக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் ஓட்டத்தை விட்டுருவீங்க. இது சாத்தான் கொண்டு வரக்கூடிய இரண்டாவது பெரிய தந்திரம். இந்த தந்திரத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாங்க. நிந்திக்க அவன் வாட்டுக்கு நிந்திச்சு போட்டோம், அது அவனுடைய வேலை. கர்த்தருடைய நாமத்தினால நம்ம செய்யக்கூடிய ஊழியத்திற்கு விரோதமாய் ஒருவன் எழும்புகிறது உண்டானால், ஒருவேளை நான் வந்து தப்பு செஞ்சு நிந்திக்கிறது உண்டானால் நான் என்னுடைய வாழ்க்கையுடைய நிலையில் நான் சீராக்கிக்கணும். தவறே செய்யாது இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறது உண்டானால் முழுக்க இதை சாத்தானால் வந்திருக்கக்கூடியது என்பதை அறிந்து இவைகளின் மேல் உங்கள் மனதை திசை திரும்ப பண்ணாத அளவிற்காக உங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து நீங்கள் ஓடுங்கள். இது சாத்தான் கொண்டு வரக்கூடிய இரண்டாவது பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தின் மூலம் நிறைய ஜனங்கள் விழுந்து போனாங்க. நிறைய ஜனங்கள் ஆவிக்குரிய தன்மைகளை அவங்க தங்களுடைய வாழ்க்கையை விட்டு இழக்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. தங்களுடைய வாழ்க்கையிலே அபாண்டமாய் பழிகள் யாகவே சுமத்தப்படக்கூடிய காரியங்களுக்கு அவர்கள் மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய அளவிற்கான தங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் பேசக்கூடிய நேரத்தில் அவர்கள் தங்களுடைய அழைப்பையும் ஓட்டத்தையும் விட்டுவிடக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஆண்டவராகிய தேவன் அவர் வந்து சிலுவையில் அறைகிறதுக்கு முன்பதாக, பிலாத்துவுக்கு முன்பதாக, ஏரோவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தப்பட அந்த சூழ்நிலைகளை பார்க்குறோம். அதில் கர்த்தருக்கு விரோதமாய் நிறைய ஜனங்கள் பிரார்த்தனை சொல்கிறாங்க, குற்றம் சொல்கிறாங்க. அதுக்கு எங்கேயாச்சும் ஆண்டவராகிய தேவன் பதில் சொல்கிறார பாருங்களேன். அங்கே இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஏரோது கேட்குறான், அதன் பின்பதாக அங்கே இருக்கக்கூடிய, அதாவது அந்த அந்த நாட்களில் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த பிலாத்து கேட்குறாரு. அந்த கேள்விகளுக்கு ஏதாகிலும் ஒரு பதில் சொல்கிறார பாருங்கள். ஏன்னா அது வந்து அவருடைய வேலை இல்லை. இது சாத்தானால் கொடுக்கப்படக்கூடிய காரியம் என்பதை இயேசு கிறிஸ்து அறிய ஆரம்பித்ததுனால நிந்திக்கப்படக்கூடிய நிந்தனைகள், இவன் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்பதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே அந்த ஆண்டவராகிய இயேசுவை நிந்திக்கிறாங்க. ஆனால் எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து மறு உத்தரவை ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார பாருங்க. இல்லை, நான் வந்து நீங்கள் சொல்கிறபடி தான், நான் வந்து உண்மையான ஒரு கடவுள் தான், நான் கடவுளிலிருந்து ஆண்டவராகிய தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய தற்சுரூபமான ஒரு வந்தான் என்பதை பற்றி கர்த்தர் எங்கேயாச்சும் வாய் திறந்து பேசுகிறார பாருங்க. மௌனமாகவே காரியங்களை சாதிக்கிறார்.
அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான், என் தேவனாகிய கர்த்தருடைய பணியை செய்ய விடாத அளவிற்கு சத்துரு அநேகம் விதமான நிந்தைகளை என்னுடைய வாழ்க்கையிலே தருகின்றார். இந்த நிந்திக்கப்படக்கூடிய நிந்தனைகள் வருகிறது உண்டானால், இவைகளை நீங்களும் நானும் கண்ணோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என் ஓட்டத்தை விட்டுருவேன். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் சாத்தானுடைய 2வது முக்கியமான ஆயுதம் என்ன, நமக்கு உண்டான இருக்கக்கூடிய, அதாவது அந்த அந்த டிக்னிட்டியை வந்து சாத்தான் வந்து தொடுவோம். உங்களுடைய மேன்மையை வந்து சாத்தான் டச் பண்ணுவோம். உங்களுக்கு உண்டான எல்லா விதமான உயர்வை சாத்தான் தொடக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் அவைகளை கண்டும் காணாமல் விலகி உங்கள் பணியில் நீங்கள் வந்து போயிடும். இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுகிறது உண்டானால் உங்கள் அழைப்பு விட்டுருவீங்க. இது சாத்தானுடைய 2வது முக்கியமான தந்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரியான நிந்திக்கக்கூடிய சத்துருனுடைய ஆயுதங்கள் இந்த கடைசி காலத்தில் நிறைய வருது. நிறைய நம்ம செய்யாத அநேகம் தவறுகள் உங்கள் மேலும் என் மேலும் சுமத்தப்படக்கூடிய நேரத்தில் இவைகளை காணாமல் நீங்கள் விலகி கர்த்தருடைய பாதையிலே இயங்க வேண்டியது அவசியம். 3வது ஒரு காரியத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 143:3 இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறீங்க நீங்க. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தலையோடு நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறார். 3வது காரியம் என்னன்னா, சிந்தனைகளிலே வரக்கூடிய பாவங்கள். சாத்தானுக்கு தரக்கூடிய முக்கியமான 3வது அதாவது அநேக விதமான தடை என்னன்னா, உங்கள் சிந்தனைகளை குளறுபடி பண்ணக்கூடிய ஒரு காரியம். சரீரம் நல்லா தான் இயங்கும், ஆனால் சிந்தனைகளிலே பலவிதமான மாற்று கருத்தான யோசனைகள். சில நேரத்தில் நம்முடைய சிந்தனை அவிசுவாசமான சிந்தனையாய் காணப்பட ஆரம்பிக்கும். ஆனால் சரீரமோ விசுவாசிகளைப் போல இயக்கத்தின் மூலமாக இருக்கிறத பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் உங்களுடைய சரீரத்தின் செயல்களை மட்டுமல்ல, உங்கள் சிந்தனைகளையும் நியாயம் விசாரிக்கக்கூடிய தேவன். பல நேரங்களில் இந்த சிந்தனைகள் கர்த்தராகிய தேவனை நம்ப முடியாமல் இருக்கிறத கூட நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தராகிய தேவனுடைய வசனங்கள் கூட அங்கீகரிக்க முடியாமல் இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த சிந்தனைகள் பல நேரங்களில் உங்களையும் என்னையும் தாறுமாறாக நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ கர்த்தருடைய வேதம் என்ன அந்த வார்த்தைகள் எல்லா விதமான காரியத்தை சொல்லுது. சாத்தானுடைய 3வது ஆயுதம் எங்கே போய் தாக்கப் போகிறது என்று சொன்னால், உங்கள் சிந்தனைகளுக்கு விரோதமாக. இந்த சிந்தனைகள் மக்களால் அறியப்படாத ஒன்று, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒன்று. இது யாருக்குமே தெரியாது. நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் வந்து வெளியரங்கமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்தரங்கத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே மகா கேடுகளும் பாவங்களும் அசுத்தங்களும் அக்கிரமங்களும் நிறைந்தவளாகவே நான் காணப்படுவேன். நல்ல ஊழியத்தை வெளியே செய்வேன். ஆனால் என்னுடைய மனது என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறினதாக இருக்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்குறேன். பல ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருக்கலாம். சில ஜனங்களுடைய வாழ்க்கையை வெளியவே சொல்ல முடியாது. அவங்களுடைய மனதின் ஆழத்தில் ஊடாக வந்து கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை பாவம், எத்தனை அழுக்கு, எத்தனை துரோகம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை அவர்கள் நேசிக்கிறவர்களைப் போல காணப்பட ஆரம்பித்தாலும் ஒரு எதிர்பார்ப்போடு கூடவே கர்த்தராகிய தேவனை அவங்க நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தராகிய தேவனை நேசித்தா எனக்கு சம்பளம் கொடுப்பாரு, எனக்கு காசு கொடுப்பாரு, எனக்கு இந்த ஒரு நன்மையை தருவார். இப்படி இவைகள் எல்லாம் சிந்தனைகளில் வரக்கூடிய மாறாட்டங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விருப்பப்படக்கூடிய காரியம் என்னன்னா, எதையும் எதிர்பாராம நீ என் மேல அன்பு செலுத்து. தந்தாலும் அன்பு கூறு, தராம போனாலும் அன்பு கூறு. அது ஒரு உண்மையான ஒரு அன்பைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். இப்ப சாத்தான் செய்யக்கூடிய 3வது காரியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாய்மாலமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட அந்த காரியத்தில் ஒரு வாழ்க்கை, மக்களுக்கு முன்னால ஒரு வாழ்க்கை. அந்தந்த இடத்தில் நடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், வேதம் சொல்கிறதை போல நம்முடைய சிந்தனைகளிலே சாத்தான் அநேகம் காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்கள் சிந்தனையும் உங்கள் செயலும் ஒன்றாயிருந்தால்தான் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியை பெற முடியும். உங்கள் சிந்தனை ஒரு மாதிரியும் உங்கள் செயல் வேறு மாதிரியும் இருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய மகிமையை நீங்களும் நானும் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட்டு விடுவோம். எதை நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அதை நீங்கள் உங்கள் செயலில் கொண்டு வாங்க. எதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து செயல்படுத்துறீங்களோ அதை உங்கள் சிந்தனைகளுக்குள்ளாக ஆயுதமாக அணிந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஊழியங்களை நிறைவாக்கக்கூடியவரை விளங்க ஆரம்பித்தார். சிந்தனைகள் எங்காகிலும் பறக்க விடப்படக்கூடிய அளவிற்கு ஆண்டவராகிய இயேசுனுடைய சிந்தனைகள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை யோசித்ததான் பாருங்க. இல்லை, அவங்க என்ன காரியங்களை பேசினாங்களோ அதையே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும், ஸ்தாபிக்க வேண்டும், ஜனங்களுக்கு முன்பதாக அந்த வார்த்தைகளுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் கொண்டு இதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய சிந்தனையை தவிர வேறு எதையும் பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசிக்கல. செயலிலும் அதே விதமான காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தார்.
அப்போ எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பிக்கும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் சிறைப்பிடிக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறது. சிந்தனைகள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தொடக்கூடிய 3வது இடம் எங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள், தாட். மற்றவங்களுடைய கண்களுக்கு புலப்படாது இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தன்மை. உங்கள் சிந்தனைகள் எந்த ஒரு காரியத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறதுன்னு பாருங்க. வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாலும் வாழலாம். ஆனால் உங்கள் சிந்தனை உங்கள் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளதா இருக்கிறதான்னு பாருங்க. பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதான்னு பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரால் குற்றம் பிடிக்கப்படாத சிந்தனையா இருக்கான்னு பாருங்க. என் சிந்தனையில ஒரு மாற்றமாக என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமாக நான் வாழ்க்கை வாழுகிறது உண்டானால் இவைகள் சாத்தானால் மோசம் போக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய விழுகையின் வாழ்க்கை என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கடைசி காலத்தில் எதிராளியாகிய சாத்தான் நாம் அறியாத அநேக விதமான மார்க்கங்களின் மூலமாக நமக்கு எதிராக அநேகம் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறதுனால இந்த ஆயுதங்களை எதிர்க்க வேண்டும் ஒன்று, ஆயுதங்களை ஜெயிக்க வேண்டும் மற்றொன்று. கர்த்தராகிய தேவனுடைய வழிகளை விட்டு விலகாமல் நீங்களும் நானும் பயணப்பட வேண்டும். இந்த ஒரு காரியத்தின் அடிப்படையிலே இயக்கத்தின் ஊடாக நம்ம கடந்து போனால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்திலே நிலைத்து நின்று தேவ சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, எதிராளியாகிய சாத்தானுடைய கிரியைகளை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவராகிய தேவனின் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக சோத்திரம். அவன் எப்படி எப்படிலாம் எங்களுக்கு முன்பதாய் வருகிறான் என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவிசுவாசத்தை உருவாக்கக்கூடியவனாய், நிந்திக்கும் நிந்தனைகளின் மூலமாய் எங்களுடைய ஓட்டத்தை கர்த்தாவை தடை பண்ணக்கூடியவனாக, அநேகம் விதமான கர்த்தருடைய நாமத்தினாலே எங்கள் சிந்தனைகளை தடுக்கக்கூடியவனாக, கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமற்ற நினைவுகளை உருவாக்கக்கூடியவனாக, எங்கள் ஆவிக்குரிய நிலைகளை தடுக்கும் சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான போர் ஆயுதங்களை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்ட நாங்கள் சாத்தானுக்கு எவ்வளவேனும் இடமளியாத அளவிற்காக ஜாக்கிரதையாக எங்கள் ஆவிக்குரிய நிலைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு ராஜ்யத்தை வந்தடைய இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதமான விஷயத்திலும் சாத்தானுக்கு எவ்வளவேனும் இடம் கூடாத அளவிற்கு ஜாக்கிரதையாய் உங்கள் ஆவிக்குரிய நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் கர்த்தராகிய தேவனுடைய வருகையிலே சென்று பங்கடையக்கூடிய மகா உன்னதமான பாக்கியத்தை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.